யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டி, அண்ணா யூனிவர்சிட்டி சிஏஜி கேம்பஸ் தான் தமிழ்நாட்டில் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பொசிஷன். 260 வருஷம் பழமை வாய்ந்த கல்லூரின்னு சொல்லலாம். இது சென்னை ஜோன்ல வருது, சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல கிண்டியில் இருக்கக்கூடிய காலேஜ். ஹையஸ்ட் சிஇஜிக்கு வந்து ரெக்கமெண்டேஷனோ இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ எதுவும் கிடையாது, த்ரூ மெரிட் மட்டும்தான். ஸோ மெரிட்ல 200 கட் ஆஃப்க்கு 198.5 கட் ஆஃப் வரைக்கும் லாஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓசி பேக்கேஜ் 63 lakhs வரைக்கும் வந்திருக்கு. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வரைக்கும் பிஎஸ்டி காலேஜில் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே இந்த காலேஜுக்கு டிமாண்ட் அப்படிங்க இருந்துகிட்டே இருக்கும். இங்க மேனேஜ்மெண்ட் பிஎஸ்டி காலேஜில் நீங்க ஹை கட் ஆஃப் எடுத்துட்டு உள்ள போனீங்கன்னா வெறும் 8000 ரூபா தான் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ். ஹாஸ்டலுக்கு ஒரு 65,000 to 70,000 ஃபீஸ். ஒருவேளை மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போறீங்க, சேலரி பேக்கேஜா மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனில 60 லட்சம் ரூபா ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க. இது ஒண்ணு மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 86 ஆஃபர்ஸ் வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு மேல 33 lakhs வாங்கியிருக்காங்க. அண்ட் தென் இந்த காலேஜ்ல லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓசி கம்யூனிட்டிக்கு 197. இப்போ மற்ற கம்யூனிட்டிக்கு, மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு, மற்ற கோர்ஸ்க்கெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். ஃபைனலி டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் ஆஃப் தமிழ்நாடு 2026 ஃபார் டிஎன்இஏ கவுன்சிலிங். இந்த வீடியோல தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் கீழே வரக்கூடிய 400 பொறியியல் கல்லூரிகளில் எதெல்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ் அடிப்படையிலையும் ஹையஸ்ட் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆவரேஜ் கட் ஆஃப் வரிசையிலையும் ரொம்ப ஹை லெவலில் இருக்கோ அந்தந்த காலேஜஸ் எடுத்து வரிசைப்படுத்திருக்கோம். தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் இந்த வருஷம் 2026 அட்மிஷன்ல அதிகமா பார்க்க வேண்டியது ஒரு கல்லூரியின் பிளேஸ்மெண்ட்ஸ். அதுலயுமே ஒரே ஒரு ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் அதிகமா கொடுத்ததுக்காக மட்டும் அந்த கல்லூரி நீங்க தேர்ந்தெடுக்க கூடாது. 20 லட்சம் ரூபாய்க்கு மேல எத்தனை மாணவர்கள் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க, 10 லட்சம் ரூபாய்க்கு மேல எத்தனை மாணவர்கள் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க, எல்லாத்தையும் தாண்டி மிக முக்கியமா ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்னங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த காலேஜுக்கு லட்சமா ஃபீஸ் கட்டுறத பத்தி யோசிங்க. பிகாஸ் இன்னைக்கு ஏஐயோட ஸ்டாண்டர்ட்ஸ் படி டெய்லியும் புது டெக்னாலஜிஸ் வரனால நிறைய பேருக்கு வேலை இல்லாம போறதுக்கான வாய்ப்புகளும் உருவாயிட்டு வருது. சில அரசு கல்லூரிகளும் ஒரு சில பெரிய லெவல்ல டொனேஷன் வாங்குற பிரைவேட் காலேஜஸாக இருந்தாலுமே இந்த மாணவர்களுக்கு புதிய நியூ ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸ் பத்தின விஷயங்களை சொல்லி கொடுக்கலன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எங்க போய் கத்துப்பாங்க? கல்லூரி தான் அவங்களுக்கு மிக முக்கியமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான இடமா தெரியுதுங்க. பிகாஸ் அங்க ஃபெசிலிட்டிஸ் இருந்தாதான் மாணவர்கள் எல்லா விஷயத்தையும் படிச்சுக்கிட்டு அதை ப்ராக்டிகலா பண்ணி பார்க்க முடியும். அந்த மாதிரி டேலண்டடா ஸ்கில்டா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் இன்னைக்கு கம்பெனிஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக எடுக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பிளேஸ்மெண்ட்ஸ்ல 20 லட்சம் ரூபாய்க்கு மேல அதிகமான சம்பளம் கொடுத்த 190 கட் ஆஃப்க்கு மேல இருக்க மாணவர்களுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய கல்லூரிகள் தான் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். இந்த டாப் 10 காலேஜஸ்ல கவர்மெண்ட் இருக்கு, கவர்மெண்ட் எய்டட் இருக்கு, பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் கேட்டகரி ஆஃப் காலேஜஸ்மே இன்வால்வ் பண்ணிருக்கோம். நிறைய பேர் வந்து நான் கொடுக்கக்கூடிய லிஸ்ட்ல ஒரு சில கல்லூரிகள் நீங்க எதிர்பார்த்து வந்திருக்கிறது இல்லை அப்படின்னா அது அடுத்தடுத்த வீடியோஸ்ல டாப் 20, டாப் 30, 40 and 50 இந்த மாதிரி நாங்க கொடுக்கக்கூடிய ரேங்கிங் லிஸ்ட்ல இடம்பெறும். இது பிளேஸ்மெண்ட்ஸ் அடிப்படையில் அதிகமான மாணவர்கள் நல்ல சம்பளத்துல போயிருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தை வெரிஃபை பண்ணிட்டு இந்த லிஸ்ட் உங்களுக்காக ரெடி பண்ணிருக்கோம். வித்அவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ள போயலாம். நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய 6 மாசத்துக்குமே கம்ப்ளீட்டா இன்ஜினியரிங் கைடன்ஸ்க்கான எல்லா வீடியோஸும் நம்ம சேனல்ல கொடுக்க போறோம். ஆல்ரெடி 1000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்னும் பார்க்கலனா போய் பாருங்க. அப்பதான் நம்ம சேனல் எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட்ஃபுல்லா இருக்கு நீங்க தெரிஞ்சுக்க முடியும். வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸும் மேனேஜ்மெண்ட் கோட்டா எப்படி நீங்க போகணும் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்க போகுது. ஸோ இதுல டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜஸ் எதன் அடிப்படையில் நீங்க ரேங்கிங் ரெடி பண்ணிருக்கீங்க கேட்பீங்க. முக்கியத்துவம் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு, ரெண்டாவதா ஹை கட் ஆஃப். ரவுண்ட் 1ல ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்களா? எதுக்கு இந்த ஹை கட் ஆஃப் பார்த்து இப்பவே நீங்க அட்மிஷன் போடணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நிறைய கல்லூரிகள் வந்து 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸஸ் ஆஃப் ஃபீஸ் கேட்கறாங்க. இது இல்லாம ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் கேட்கறாங்க. அந்த அளவுக்கு பணம் வாங்குற கல்லூரிகள் அதை மாணவர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களா? பிகாஸ் நிறைய கல்லூரிகள் இன்னைக்கு டாப் 10 நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ண காலேஜஸ் எல்லாம் ஒவ்வொரு மாணவனுக்கும் 2 to 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த பிளேஸ்மெண்ட்ஸை கொண்டு வரதுக்காக ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பட் இந்த பெரிய பேர் இருக்கிற கல்லூரிகள், the so called branded colleges, அந்த வேலைகளை பார்க்கறாங்களான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. பண்ணியிருந்தா இன்னைக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்ல ரேங்கிங்ல முன்னாடி வந்திருப்பாங்க. அவங்க வெப்சைட்ல டேட்டாஸ் அவ்வளவு கொட்டி கிடக்கணும். ஆனா நிறைய கல்லூரிகள் டேட்டாவே கொடுக்க மாட்டாங்க, மறைக்கிறாங்களா இல்ல மாணவர்கள் சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரிய மாட்டேது. ஒரு சில பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் இந்த பெரிய காலேஜ்ல படிக்கிறதுனால நல்லா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாஸ்கிங் இமேஜையும் கொடுக்குறாங்க. பட் உண்மையா என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குங்கிறது அங்கே படிக்கிற குழந்தைங்கிட்ட கேட்கும்போது ஷாக்கிங் ரிப்போர்ட்ஸ் வந்தனால அந்த பெரிய பேர் இருக்கிற கல்லூரிகள் நாங்கள் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணல. என்னென்ன காலேஜஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தலாம். ஸ்டூடெண்ட் சாய்ஸ், ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணிருக்க காலேஜஸ் அனைத்துமே 6 to 8 லட்சம் ரூபா வரைக்கும் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில கல்லூரிகள் 9 லட்சம் ரூபா வரைக்குமே
ஆவரேஜ் சேலரி பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த லிஸ்ட்டை பார்த்துடலாம். மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. டாப் 20, 25, 30 இந்த ரேங்கிங் எல்லாம் ரவுண்டு 2, ரவுண்டு 3 கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பெரிய லெவலில் உதவியாக இருக்கும். நீங்கள் மெக்கானிக்கலோ சிவிலோ இல்லை ட்ரிபிளியோ எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே இன்னைக்கு ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸை கற்றுக்கலன்னா கம்பெனிஸ் வேலை கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் ஒரு சில நல்லா பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டில் ஒரு சில இன்ஸ்டியூஷன்ஸில் அதுக்கான ஃபண்டிங் வாங்கி லேப்ஸ் வச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னங்கிறத பார்த்தலாம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. TNA 2026 டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜில் ஃபர்ஸ்ட் ரேங்கிங்லேருந்து 10th ரேங்கிங் வரைக்கும் என்னென்ன காலேஜஸ் இருக்கு, அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள், ஹை கட் ஆஃப், ஆவரேஜ் கட் ஆஃப், 20 lakhs மேலே எவ்வளோ சேலரி பேக்கேஜ், ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் என்ன, ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க்லையும் அதிகமான மாணவர்கள் எந்த காலேஜ் விருப்பப்பட்டு எடுத்திருக்காங்க, NIRF ரேங்கிங் இருக்கா இல்லையா, இருந்தால் அது என்ன ரேங்கிங், அண்ட் தென் அது என்ன கேட்டகரி ஆஃப் காலேஜஸ் வருது, எல்லா டீட்டெயிலும் டேட்டாஸும் இந்த வீடியோவில் இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பொசிஷனில் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்தியா, அண்ணா யூனிவர்சிட்டி CAG கேம்பஸ் தான் தமிழ்நாட்டில் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பொசிஷன். 260 வருஷம் பழமை வாய்ந்த கல்லூரின்னு சொல்லலாம். இது சென்னை ஜோன்ல வருது, சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல கிண்டியில் இருக்கக்கூடிய காலேஜ். ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜா அமேசான் அப்படிங்கிற கம்பெனில மாணவர்கள் 2025 பேட்ச்ல பிளேஸ்மெண்ட் ஆயிருந்தாங்க. அந்த டேட்டா இப்போ நம்ம இருக்கிறனால அதை வச்சு இந்த வீடியோ கொடுத்துருக்கோம். அண்ட் தென் இங்க 20 லட்சம் ரூபாய்க்கு மேல அதிகமான சேலரி பேக்கேஜ் வாங்கின மாணவர்களே கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் IT டிபார்ட்மெண்ட் அண்ட் ஒரு சில எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட்ஸ்ல 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வாங்கி பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் மார்க் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல OC கம்யூனிட்டிக்கு 199.5 லாஸ்ட் இயர் தேவைப்பட்டுச்சு. இது லாஸ்ட் இயர் ஹையஸ்ட் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்கை வச்சு நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் எடுத்து அதையுமே லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கல்லூரியில் ஒட்டுமொத்தமா ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க்னு பார்த்தோம்னா 194.36. இது ஒரு அட்டானமஸ் காலேஜை தான் நம்ம கொடுப்போம். பிகாஸ் இது அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் கீழே வரக்கூடிய காலேஜ். இவங்களோட NIRF ரேங்கிங் ஆல் இந்தியா லெவலில் 20வது பொசிஷன்ல இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது 2025 NIRF ரேங்கிங் டேட்டா. இப்போ அடுத்ததா தமிழ்நாட்டில் செகண்ட் பொசிஷன்ல நம்ம ரேங்கிங் பண்றக்கூடிய டாப் 10 காலேஜஸ்ல வராது MIT கேம்பஸ், மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இவங்களோட கவுன்சிலிங் கோட் 4. இந்த காலேஜ் குரோம்பேட்ல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடியது தான். செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல வரக்கூடிய காலேஜ். ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் இங்கேயும் அமேசான் அப்படிங்கிற கம்பெனி 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் சேலரி பேக்கேஜ் 2025 கொடுத்துருக்காங்க. இங்க 20 lakhsக்கு மேல ஹை கட் ஆஃப் வச்சு வந்தா மட்டும் பத்தாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, கட் ஆஃப் அதிகமா இருக்குங்கிற ஒரே நோக்கத்தினால அந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்காதீங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, 20 லட்சம், 10 லட்சம், 6 லட்சத்துக்கு மேல எத்தனை மாணவர்கள் நம்பர்ஸை பாருங்க, ஆவரேஜ் பேக்கேஜை பாருங்க. கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் MITல சேர்ந்திருக்காங்க. MIT CEGக்கு வந்து ரெக்கமெண்டேஷனோ இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ எதுவும் கிடையாது, த்ரூ மெரிட் மட்டும்தான். ஸோ மெரிட்ல 200 கட் ஆஃப்க்கு 198.5 கட் ஆஃப் வரைக்கும் லாஸ்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் OC கம்யூனிட்டிக்கு சீட் கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்ததா BC கம்யூனிட்டி, MBC, SC கம்யூனிட்டி மாணவர்களுக்கு இந்த மாதிரி டாப் மோஸ்ட் காலேஜ்ல என்ன மாதிரி கட் ஆஃப் மார்க் வச்சிருந்தா சீட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. இந்த விஷயத்தை இப்பவே உங்களோட எக்ஸ்பெக்டட் மார்க்ஸ், மேக்ஸ் எவ்வளவு வரும், கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் எவ்வளவு வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணிப்பீங்க இல்லையா, அந்த மார்க் வச்சு உங்களோட காலேஜை ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இதுக்காக நாங்க லான்ச் பண்ண வெப்சைட் தான் collegedp.in. ஃபைண்ட் யுவர் பெர்ஃபெக்ட் காலேஜ் ஜோனி. இன்னைக்கே நீங்க உங்களோட கட் ஆஃப் மார்க் வச்சு என்ன காலேஜ் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா எங்களோட வெப்சைட் collegedp.in உள்ள போனதுக்கு அப்புறமா predict now அப்படிங்கிற மாதிரி இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட காலேஜ் ப்ரெடிக்டர் ஓப்பன் ஆயிருக்கு. இதுல லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் எல்லா காலேஜும் கொடுத்துருக்கோம், ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்கோம், ஓப்பனிங் கட் ஆஃப் மார்க்கும் கொடுத்துருக்கோம். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உள்ள வந்தவொடனே உங்களுக்கு வந்து சைன் இன் பண்ணி பேஜ்ல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லும். இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் வரும், பிசிக்ஸ்ல எவ்வளவு வரும், கெமிஸ்ட்ரியில எவ்வளவு வரும்னு சொல்லி போட்டு உங்களோட கம்யூனிட்டி என்னன்னு சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபைண்ட் மை காலேஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு கோயம்புத்தூர், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேணாலும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த விஷயத்த கட்டாயமா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. என்ன கட் ஆஃப் மார்க் இருந்தால் எந்தெந்த காலேஜில் சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது இப்பவே நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம வெப்சைட்டை போய் விசிட் பண்ணி பாருங்க. ஸோ இதுல MIT கேம்பஸ் பொறுத்த வரைக்கும் இங்க ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 194.47 லாஸ்ட் இயர் இருந்தது. அண்ட் தென் இது ஒரு அட்டானமஸ், ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடியது. அண்ட் தென் இவங்களோட NIRF ரேங்கிங் ஆல் இந்தியா லெவலில் 20வது பொசிஷன். இது இப்போ தமிழ்நாடு லெவலில் 3rd பொசிஷன்ல இருக்க ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னா PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. PSG பொறுத்த வரைக்கும் இவங்களோட கவுன்சிலிங் கோட் 2006. இந்த காலேஜ்ல லாஸ்ட் இயர் சேலரி பேக்கேஜ் 63 lakhs வரைக்கும் வந்திருக்கு. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் வரைக்கும் PSG காலேஜ்ல கொடுத்துருக்காங்க. எப்பவுமே இந்த காலேஜுக்கு டிமாண்ட் அப்படிங்க இருந்துகிட்டே இருக்கும். இங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் ஆகும். நீங்க நேரடியா காலேஜ் போனீங்கனாலே உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. பட் கவுன்சிலிங்ல சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மெரிட்ல போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த காலேஜுக்கு தேவைப்படுற கட் ஆஃப் மார்க் 199.5. அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ்க்கு எந்த அளவுக்கு டிமாண்டோ அதே அளவுக்கு PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிக்கும் டிமாண்ட். ஏன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் மட்டும் இல்லாம 20 லட்சம் ரூபாய்க்கு மேல 25க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. அண்ட் தென்
இவங்களோட ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 190.93. இது ஒரு கவர்மெண்ட் எய்டட் அட்டானமஸ் காலேஜ். கவர்மெண்ட் எய்டட் என்ன சார்? பிஎஸ்டி காலேஜ்ல நீங்க ஹை கட் ஆஃப் எடுத்துட்டு உள்ள போனீங்கன்னா வெறும் 8,000 ரூபா தான் ஒரு வருஷத்துக்கு ஃபீஸ். ஹாஸ்டலுக்கு ஒரு 65,000 to 70,000 ஃபீஸ். ஒருவேளை மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போறீங்கன்னா 1,70,000 வாங்குறாங்க. ஸோ இந்த கல்லூரி நல்லா படித்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய அரிய வாய்ப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத இங்க சொல்லிக்கிறேன். ஸோ இங்க NIRF ரேங்கிங் ஆல் இந்தியா லெவலில் 67வது பொசிஷன் இருக்கக்கூடிய கல்லூரி. இதுல மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா பேஸ்ட் ஆன் யுவர் கட் ஆஃப் மார்க் வச்சு தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன் கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தமிழ்நாடு லெவலில் 4th பொசிஷன் இருக்கக்கூடியது சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 1399. இது பியூர் பிரைவேட் கேட்டகரி ஆஃப் காலேஜ். இது ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜுங்க. 1399 இவங்களோட கவுன்சிலிங் கோடு. இந்த காலேஜ்ல ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜா மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனில 60 லட்சம் ரூபாய் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க. இது ஒன்று மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 86 ஆஃபர்ஸ் வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு மேல நிறைய மாணவர்கள் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. இந்த 20 lakhs மேல ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்த ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜ் இன் இந்தியானா அது சிஐடி சென்னையும் ஒன்று. ஸோ இந்த காலேஜ்ல லாஸ்ட் இயர் 196 அப்படிங்கிற கட் ஆஃப் தேவைப்படுச்சு ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓசி கம்யூனிட்டி. சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸோ ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் மாதிரியான காம்படிஷன்ல அதிகமான நம்பர்ஸ். சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி உள்ள வச்சு பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நிறைய காம்படிஷன்ஸ்லயும் பசங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றதுனால தான் இங்க பிளேஸ்மெண்ட்ஸும் கோச்சிங்கும் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 192.3. இது ஒரு அட்டானமஸ் கேட்டகரி ஆஃப் காலேஜுங்க. பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் 101 to 150 ஆல் இந்தியா லெவல் NIRF ரேங்க் மேன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். தமிழ்நாட்டில் 4th பொசிஷன்ல பிளேஸ்மெண்ட்ஸ் அடிப்படையிலும் மாணவர்களோட ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையிலும் இருக்கிறனால நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். இந்த காலேஜ்ல JEE மெயின்ஸ்ல நல்ல பெர்சன்டேஜ் இருந்தா டைரக்ட் அட்மிஷன் கொடுக்குறாங்க. நீங்க JEE மெயின்ஸ்ல 98-99% வச்சிருந்தீங்கன்னா நிறைய ஸ்காலர்ஷிப் இந்த காலேஜ் இருக்குன்னு சொல்லலாம். சிஐடி சென்னை பிளேஸ்மெண்ட்டுக்கு ரொம்ப பேர் போன காலேஜா இருக்குன்னு சொல்லலாம். இந்த இன்ஸ்டிடியூஷன்ல கேட் எக்ஸாம்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாணவர்கள் நிறைய பேர் ஆல் இந்தியா ரேங்கிங் வச்சிருக்காங்க. நிறைய விஷயத்த கருத்துல கொண்டு தான் இதை நாங்கள் 4th பொசிஷன்ல உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். இந்த காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது நீங்க டைரக்டா சென்னை இன்ஸ்டியூட் நேரில் போனீங்கன்னா அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. அது விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க இந்த காலேஜ்ல என்ன ஃபீஸோ கேட்டு பே பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் மூலியமா நீங்க எடுத்துட்டு போகும்போது என்னென்ன ஃபீஸ் கேட்டகரி அப்படிங்கிற நீங்க காலேஜுக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் தமிழ்நாட்டு லெவலில் 5th பொசிஷன் இருக்குது கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி கோயம்புத்தூர். இது ஒரு டாப் மோஸ்ட் கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜா சிஐடி கோயம்புத்தூர்ல 33 lakhs வாங்கியிருக்காங்க. அண்ட் தென் இந்த காலேஜ்ல லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓசி கம்யூனிட்டிக்கு 197. இப்போ மற்ற கம்யூனிட்டிக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு மற்ற கோர்ஸ்க்கெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா collegedp.in எங்க வெப்சைட்டை போய் விசிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து வெப்சைட் இன்னும் கொடுக்கல. அது கொடுத்தாலுமே ப்ரிடிக்ஷனுங்கிறது உங்களுக்கு இருக்காது. நீங்களா தான் தேடி போய் பார்க்கணும். ஓகே இது கிடைக்குமா அது கிடைக்காதான். ஆனா எங்க வெப்சைட்ல எது உங்களுக்கு ஹையஸ்ட் சான்ஸ் கிடைக்குமோ அதுதான் முன்னாடி காட்டும். கீழே போக போக லோயஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிறது காட்டும். உங்களுக்கு நிறைய வேலை மிச்சம். எனிவே சிஐடி கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் 192.17 அப்படிங்கிறது ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க்கா இருந்திருக்கு. இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். 101 to 150 ஆல் இந்தியா NIRF ரேங்க் மேன்ல இருக்கறனால 5th பொசிஷனை தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கோம். அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன சார்? ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட் கோட்டா ஓப்பன் ஆயிடுச்சு. பிஎஸ்சியில் என்ன ஃபீஸ் சொன்னனோ அது அப்படியே தான் இங்கே வாங்குறாங்க. மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் அதே தான், கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தாலும் அதே தான். ஒருவேளை மேனேஜ்மெண்ட் கோட்டானா கொஞ்சம் அந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டுறோம் இல்லைங்களா, அது கம்மியாகலாம். அண்ட் தென் அடுத்ததாக தமிழ்நாட்டு லெவலில் 6th பொசிஷனில் நம்ம லிஸ்ட் பண்றது ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 1432 கவுன்சிலிங் கோட். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ்ல சொல்லி கொடுக்குறாங்களா பாருங்கன்னு சொல்லிட்டு. குவாண்டம் கம்ப்யூட்டிங் வரைக்கும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் லேப்ஸ் அண்ட் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, பிளேஸ்மெண்ட்ஸ்லயும் 56 lakhs ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜும் 15க்கும் மேற்பட்ட மாணவர்கள் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. அதுல 10 பேர் 40 லட்சம் ரூபாய்க்கு மேல சேலரி பேக்கேஜ் வாங்கினால தான் இதுல லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். அண்ட் தென் இந்த காலேஜோட லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் 191 ஃபார் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 183.4. ஸோ இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் கேட்டகரி. இங்க நிறைய சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்கிறது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிரெடிட் பேஸ்ட் சிஸ்டம் ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படின்னா எப்படி விஐடி வெள்ளூர் அண்ட் சென்னையில அவங்களுக்கு தேவைப்பட்ட ஃபேக்கல்டிஸ் அவங்களே சூஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு தேவைப்படுற அட்வான்ஸ்டு கோர்சஸ் அவங்களே சூஸ் பண்ணி சிலபஸ்ல படிச்சுக்கலாமோ அந்த மாதிரியான ஃபிளெக்சிபிள் கிரெடிட் சிஸ்டம் ஆர்ஐடிலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்டா அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி ஃபிளெக்சிபிளான விஷயத்தை கொடுக்கறனால கம்ப்ளீட்லி ரெக்கமெண்டபிள் காலேஜ். அண்ட் நீங்க நேரில் போய் பார்த்தீங்கன்னா இவங்க எலக்ட்ரானிக்ஸ்க்காகவும் சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்காகவும் உள்ள என்னென்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். நிறைய ஃபாரின் கொலாபரேஷன்ஸும் இந்த காலேஜில் இருக்கிறனால ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ இதை நம்ம தமிழ்நாடு லெவலில் 6th பொசிஷன் லிஸ்ட் பண்றோம். தமிழ்நாடு லெவலில் 7th பொசிஷன்ல ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் 1304 எஸ்ஆர்எம் ராமாபுரம் கேம்பஸ்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட்
அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் கீழே வரக்கூடிய ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான் ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ். ஹை லெவல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குற சிட்டி சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜும் கூட. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து சென்னையில் இருக்குன்னு சொல்லலாம். இங்க ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜா 52 lakhs. அது மட்டும் இல்லாம 20 lakhs மேல மார்க்யூ ஆஃபர்ஸ் மட்டுமே 46 ஆஃபர்ஸ் இந்த காலேஜ்ல லாஸ்ட் இயர் வந்திருக்குன்னு சொல்லலாம். இவங்களோட லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 188. இது மட்டும் இல்லாம ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 178. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ். கன்சிஸ்டன்டா ஃபார் த பாஸ்ட் 5 years 101 to 150 NIRF ரேங்க் மேன்ல இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் காலேஜா SRM ஈஸ்வரி பார்க்குறோம். இண்டஸ்ட்ரி ரிலேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நிறைய டாப் மோஸ்ட் பிரைவேட் கம்பெனிஸோட ஃபண்டட் ப்ராஜெக்ட்ஸை பசங்களை பண்ண வைக்கிறனால உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், ஏஐ சம்பந்தப்பட்டது, சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸும் ஹை லெவலில் வச்சிருக்காங்க. அது கூட சேர்த்து கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து எனக்கு இசிஇ வேணும் சார், ட்ரிபிள்இ வேணும் சார், மெக்கு வேணும் சார், சிவில் வேணும் சார், பயோ ரிலேட்டட் கோர்சஸ் வேணும், ரோபோட்டிக் சம்பந்தமா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்களாம் சூஸ் பண்ண வேண்டியது ஈஸ்வரி தான். பிகாஸ் ஈஸ்வரியில் இந்த கோர் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நிறைய இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ கட்டாயமா நேரில் போய் பார்க்கும்போது இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் ஃபாரின் கொலாபரேஷன்ஸும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு பெரிய பெரிய ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்ல அட்மிஷன்ஸ்க்கு கம்ப்ளீட் சப்போர்ட்ங்கிறது காலேஜ் சைட்ல இருந்து கொடுக்குறாங்க. ரிசர்ச் பேஸ்ட் விஷயங்களும் SRM ஈஸ்வரியில் சூப்பரா இருக்கு. அண்ட் தென் அடுத்ததா PSG ஐடெக் 2377 கவுன்சிலிங் கோடு. இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரிப்போர்ட் வெப்சைட்ல இல்ல, 2025 பேட்சுக்கு தான் இருக்கு. அந்த பேட்ச் அடிப்படையில் 37 லட்சம் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜா கொடுத்துருக்காங்க. 20 lakhsக்கு மேல எத்தனை மாணவர்கள், அவங்க யார் யார் எப்படி என்னென்ன கம்பெனில போனாங்க அப்படிங்கிற டேட்டா இல்ல. 2026 பிளேஸ்மெண்ட்ஸ் இன்னும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இந்த இன்ஸ்டிடியூஷன் PSG டெக்கோட சிஸ்டர் கன்சர்ன். PSG டெக் வந்து நாங்கள் 3rd பொசிஷன்ல கொடுத்துருந்தோம். ஏன்னா தமிழ்நாட்டிலே அதுதான் ஹையஸ்ட் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கல்லூரி. அவங்களோட சிஸ்டர் கன்சர்னா வரனால இங்கேயும் பிளேஸ்மெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரா வருது. இந்த காலேஜ் கட்டாயம் நீங்க நேர்ல போய் விசிட் பண்ணீங்கன்னா மெரிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்க கொடுக்குறாங்க. இப்போ நான் சொன்ன பிரைவேட் காலேஜ்ல சென்னை இன்ஸ்டியூட் நேரடியாக நீங்க போனீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன் தராங்க. ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட்டுக்கும் அட்மிஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. மூணாவதா SRM ஈஸ்வரி, அங்கேயும் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஆனா நாலாவதா சொன்ன PSG ஐடெக்ல அட்மிஷன்ஸ் ஓபன் பண்ணல. ரிசல்ட்டுக்கு அப்புறமா மெரிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இவங்க அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ நீங்க பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களோட க்ளோசிங் கட் ஆஃப் மார்க் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 197, 191.12 ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க். ஒரு அட்டானமஸ் காலேஜ், பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங்ல 101 to 150 டாப் மோஸ்ட் NIRF ரேங்க் மேன்ல இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அடுத்ததா தமிழ்நாட்டு லெவல்ல 9th பொசிஷன் லிஸ்ட் அவுட் பண்றது ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2739. நான் வீடியோ ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கக்கூடிய கல்லூரிகள், ஹை கட் ஆஃப்ல மாணவர்கள் எடுக்கக்கூடிய கல்லூரிகள், ரீசெண்டா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபீட்பேக் கிடைச்ச கல்லூரிகள் மட்டும்தான் டாப் 10ல லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஏன்னா பழைய மாதிரி இதெல்லாம் பெரிய பேர் இருக்கு, இவங்களாம் நிறைய டொனேஷன் வாங்குறாங்க அப்படிங்கிற காரணத்தினால அது டாப் காலேஜ் ஆயிராது. ஹை கட் ஆஃப் பசங்க அந்த காலேஜ் எடுத்தாலுமே அந்த பசங்க வெளியே வரும்போது அந்த அளவுக்கு நல்ல ஃபீட்பேக் கொடுக்கறது கிடையாது. பசங்களோட ஃபீட்பேக் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ல நியூ டெக்னாலஜிஸ்க்கு நல்ல டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை யோசனை பண்ணாம நம்ம தேர்ந்தெடுக்கிறது இந்த காலகட்டத்துக்கு, இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டுக்கு புத்திசாலித்தனமா இருக்குங்கிறதுனால தான் இந்த வீடியோவை இந்த டைம்ல கொடுத்துருக்கேன். எக்ஸாம் முடிய போது, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போய் பார்க்க போறீங்க, இதெல்லாம் போய் பார்த்துட்டு இந்த காலேஜ்ல நான் சொன்ன விஷயங்கள் எதுவுமே இல்லை, இவர் தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டாருங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன்ல தான் இருக்கு. நீங்க எல்லாருமே உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். எனிவேஸ், ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜா மைக்ரோசாஃப்ட்ல 60 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 16 மாணவர்கள் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல சேலரி பேக்கேஜ் வாங்கியிருக்காங்க. இங்கேயுமே 10 லட்சம், கிட்டத்தட்ட 6 லட்சம், 8 லட்சத்துக்கு மேல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பிளேஸ்மெண்டா இருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனுமே நீங்க ரெஃபர் பண்ணி நேரில் போய் பார்க்க வேண்டிய ஒரு கல்லூரின்னு சொல்லலாம். இங்க சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸும் இண்டஸ்ட்ரி கொலாபரேஷனும் அண்ட் தென் பசங்களுக்கு ஃபாரின் லாங்குவேஜஸை டீச் பண்ணி அந்தந்த ஃபாரின் யூனிவர்சிட்டிஸை பிக் பண்ணி மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கான சப்போர்ட் கொடுக்கறதுலேருந்து ஆரம்பிச்சு கேட் எக்ஸாம்ஸ்க்கான கோச்சிங், ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையும் ரொம்ப முன்னோடியா இருக்கக்கூடிய கல்லூரியா ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பார்க்குறோம். ரீசெண்ட் டைம்ஸ்ல ரொம்ப சூப்பரான ஒரு growth இருக்கு. நேர்ல போய் பாருங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் நான் இப்போ சொன்னது எல்லாத்தையுமே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கவுன்சிலிங்ல ப்ரிஃபர் பண்ணலாமா இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ரிஃபர் பண்ணலாமா நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன் 193.5 ஓசி கமிட்டி க்ளோசிங் கட் ஆஃப் மார்க், ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க் 186.2. இது ஒரு பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் அட்டானமஸ் காலேஜ்னு சொல்லலாம். NIRF ரேங்கிங்லயும் லிஸ்ட் அவுட் ஆன ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜ். ஃபைனலி தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை தமிழ்நாடு லெவலில் 10th பொசிஷன்ல லிஸ்ட் அவுட் பண்றோம். 5008 கவுன்சிலிங் கோடு. இது மதுரையில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் காலேஜ்னு சொல்லலாம். இங்க 27 lakhs ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜா பிளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. பட் 54 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்டர்ன்ஷிப் ஆஃபர் ஒரு மாணவன் வாங்கின மாதிரி அவங்க டேட்டா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அது வெரிஃபைட் ஆகல அப்படிங்கறதுனால இந்த லிஸ்ட்ல நான் உங்களுக்கு கொடுக்கல.
அவங்க வெப்சைட்ல ஷூரா கொடுத்துருக்க டேட்டாஸை மட்டும் தான் எடுத்து நான் உங்களுக்காக போட்டிருக்கேன். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இது அவங்க கிட்டயோ இவங்க கிட்டயோ கேட்டு தனிப்பட்ட முறையில் மேலே கீழே போட்டது கிடையாது. பிளேஸ்மெண்ட்ஸோட டேட்டாவை எடுத்து வச்சு தான் நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ இவங்களோட நம்பர்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 20 lakhs மேலே என்னங்கிறது அவங்களோட வெப்சைட்டில் டேட்டா கொடுக்கல. பட் பிளேஸ்மெண்ட்ஸ் இன்னும் போயிட்டு இருக்கு. ஒரு 70% தான் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தனால தான் இந்த பொசிஷனில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருந்தால் தாராளமாக அதை மேலே நம்ம கொண்டுட்டு போய்க்கலாம். எனிவேஸ் 196 அப்படிங்கிறது ஓசி கம்யூனிட்டி க்ளோசிங் கட் ஆஃப் மார்க், 1.04 அவங்களோட ஆவரேஜ் கட் ஆஃப் மார்க், அட்டானமஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். பட் இங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பைசா வாங்குறது கிடையாது, நோ டொனேஷனுங்க. நீங்கள் தயவு செஞ்சு இந்த காலேஜுக்கு மெரிட் மேனேஜ்மெண்ட் அப்ளை பண்ணுங்க. இங்கே மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ் 1,70,000, கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் வெறும் 10,000 to 15,000 மட்டுமே. ஸோ தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை ஆல் இந்தியா லெவலில் 101 to 150 ரேங்க் பேண்ட். இப்போ டாப் 10 பார்த்தாச்சுங்களா? இப்போ இதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எது கிடைக்கும் கிடைக்காதுங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? collegedp.in நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதிலெல்லாம் பார்த்தோம்னா 160 கட் ஆஃப் வரைக்கும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் எம்பிசி கம்யூனிட்டி மாணவருக்கு சிவில், மெக்கு அந்த மாதிரி ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ நீங்கள் போய் பாருங்க. இனி அடுத்த வீடியோவா டாப் 20, 30, 40, 50 இந்த 50 காலேஜ் உங்களுக்கு போதும். ஒருவேளை இன்னுமே நாங்கள் 120, 130 தான் வருங்கிற மாதிரி நினைக்கிறீங்கன்னா டாப் 100 வரைக்கும் கொடுக்குறேன். அந்த 100க்கு மேலே நீங்கள் போகவே வேணாம். 100 கல்லூரிகளிலே மேக்ஸிமம் உங்களுக்கு சீட் கிடைச்சிரும். இது யூடியூப் மூலியமா வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கிற பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டியது. பிகாஸ் மற்றவங்க இது அதை பற்றின அவேர்னஸ் இல்லாமல் எங்கெங்கேயோ இருக்கிற கல்லூரிகள் எடுத்துட்டாலுமே வெல் ஃபெசிலிட்டிஸ், பிளேஸ்மெண்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அதுக்கான எக்ஸ்போஷர், நியூ கரண்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜிஸில் ஃபெசிலிட்டிஸ் வச்சு பசங்களை ட்ரெயின் பண்ணுறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து கல்லூரியை தேர்ந்தெடுக்கலாம். தொடர்ந்து 6 மாதம் நீங்கள் கூட ட்ராவல் பண்ண போறீங்க. ஸோ ட்ராவல் பண்ணணும், தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல் ஜாயின் ஆயிக்கோங்க. எங்களோட ஆஃபீஸ் லொகேஷன் கோயம்புத்தூர்ல மலுமிச்சம்பட்டி அப்படிங்கிற லொகேஷன்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரியர் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுல நேரடியாக நம்மளை பார்த்து அட்மிஷனோ இல்லை கரியர் கவுன்சிலிங்கோ எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆஃபீஸ் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க. அட் த சேம் டைம் எங்களுக்கு வாட்ஸ்அப்ல கேட்டுட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் பாருங்க. 1-to-1 பெய்டு கவுன்சிலிங்கும் அசிஸ்டன்ட் அண்ட் அட்மிஷன் சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. collegedp.in போய் பாருங்க, உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோல இதே மாதிரி அடுத்தடுத்த டாப் மோஸ்ட் ரேங்கிங் பத்தி பார்க்குற வரைக்கும் சைனிங் ஆஃப் யூஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.